அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதத்தில் நிகழ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு முக்கியமான இந்த சந்திர கிரகணமானது சூரிய பகவானின் சிம்ம ராசியில் நிகழ இருக்கு. இதன் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, மேலும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கா? முக்கியமாக திருமண வரன் அப்படிங்கிறது வந்து தட்டி போயிட்டே இருக்குதா? திருமணம் நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அது நடக்காமல் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு தோஷமாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு முன்னோர் கடமையை செய்யாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுத்து கொண்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ இந்த சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்குமே வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் சிலருக்கு மோசமாக இருந்தாலும் சிலருக்கு அதிர்ஷ்டமானதாகவும், அதுவும் இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் நிகழ்வதால் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்குது. இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமாவது மாலை 4:34 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் சிறிது நேரம் மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கிரகண நாளில் இந்தியாவில் சந்திர உதயம் மாலை 6:22 மணி அளவில் எதிர்பார்க்கப்படுது. இந்த கிரகணம் மாலை 6:47 மணிக்கு முடிவடைகிறதால பார்வையாளர்கள் இந்த நிகழ்வை காண சுமார் 25 நிமிடங்கள் மட்டுமே காண முடியும் அப்படின்னும். இப்படிப்பட்ட சந்திர கிரகணம் சூரிய பகவானுடைய சிம்ம ராசியில் நிகழ்கிறதால எந்த ராசிக்காரர்களுக்குமே மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது என்பதையோ உங்களுடைய ராசி இதில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தை ஒட்டி என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணத்தால் மேஷராசிக்காரர்கள் சாதகமான பலன்களை பெறுவாங்க அப்படின்னும். இந்த மேஷராசியின் அதிபதி செவ்வாய். ஜோதிடத்தின்படி செவ்வாயும் சூரியனும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த சந்திர கிரகணத்தால் மேஷராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை கூட இப்போ உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சமுதாயத்தில் கௌரவம் அதிகரிக்கும். நிதி நிலைமை வாழ்க்கை விட சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடினமாக உழைத்தால் நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பே மிக பெரும் வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க. பணியிடத்தில் உங்களுடைய தலைமைத்துவ திறன்கள் மேம்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வாங்கக்கூடியதாக கூட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் இருந்து வந்தால் நல்ல லாபம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னும். அதே போல் புதிதாக முதலீடுகளை செய்வதாக இருந்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக யோசித்து பின் செய்ய அறிவுறுத்தப்படுது. முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லை அப்படின்னா அந்த கோபமே உறவுகளை சேதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மராசிக்காரர்களுக்கு கோபத்தை தவிர்க்கிறதே முதல் நல்லது அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கோபத்தில் இது பண்ண வேண்டாம். அதை நீங்கள் தள்ளி இருந்து பார்க்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக தனுசு ராசி.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தால் இந்த நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னும், அதுவும் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க அப்படின்னும், அதே போல் சிக்கிய பணம் கூட கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அதை உங்களால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும், ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னும், பணியிடத்தில் கடினமாக உழைக்க நேரிடும் எனவும், வேலை தொடர்பான பயணங்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டி இருக்கும் எனவும், சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதால கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மையை கொடுக்கும். சந்திர கிரகணத்தன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திர கிரகணம் இந்த ராசியிலேயே நடக்கிறதால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் அதாவது இந்த சந்திரன் கேதுவினுடைய சேர்க்கை நடைபெற இருக்கு. அதே போல் சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெற இருக்குது. சிம்மராசியை சேர்ந்த மகம், உத்திரம், பூரம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்த கிரகண சாந்தி செய்து கொள்வது ரொம்பவே அவசியம். இதோடு இந்த கிரகண நேரத்துக்கு பிறகு பல மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்களை சந்திப்பாங்க அப்படின்னும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றுமதி, தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் இவையெல்லாம் உண்டாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நன்றாக இவர்கள் புகழ் பெறுவாங்க அப்படின்னும், மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கலாம். கிரக அமைப்புகளை பார்க்கும்போது சிம்ம ராசியில் சந்திரன், கேது, மகர ராசியில் புதன், ராகு, செவ்வாய், சூரியன், கும்பராசியில் புதன், செவ்வாய், ராகு, சூரியன், மீனராசியில் சுக்கிரன், சனி, மிதுனத்தில் புதன் பகவான் ஆகியோர் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கூட்டு நண்பர்களை வந்து வச்சுக்கிறதுல ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கலாம். மன மாறுபாடு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் அதை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் உங்களுடைய தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறதால திருமண யோகம் உண்டாகலாம். திருமண உறவில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. நீண்ட நாளாக வியாதிகள் இருக்கக்கூடியவங்க வியாதியில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கு உடல்நல பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6க்கு உரிய சனி 8ஆம் இடத்துல அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க இருக்காரு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த வியாதிகள் கூட நீங்கிறதுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தாயினுடைய உடல்நிலையில் அதிகமான கவனத்தை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கலக்கங்கள் உங்களுக்கு அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கலாம். கிரகண நேரத்தில் பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் திருவையாறு ஐயாரப்பன் மந்திரத்தை சொல்லி கொண்டே இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த ராசியில் நடக்கும்போது முக்கியமாக நம்ம பார்த்தது போல் கோபத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இந்த மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களும், ஒரு சில ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.